மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க. அது 2026 சாத்தியமாகுங்கிற நம்பிக்கை இருக்குதா? மக்கள் நினைச்சா எதையும் மாற்ற முடியும் இல்லையா? கண்டிப்பா சாத்தியம். எதிர்கட்சிக்காரங்க நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்று தளபதியை பார்த்து விமர்சனம் கூறுகிறார்கள். என் தளபதிக்கு என்ன தகுதியா? நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. என் தளபதி அவர் பிறந்ததோ தமிழகத்தில், அவர் வளர்ந்ததோ தமிழகத்தில், அவர் படித்தது 2026ஆம் ஆண்டுல தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் நல்லதே நடக்கும் பாரு நாட்டில். யாரும் 2026 தளபதி தான், அதே சொல்லுங்க. டிவிகே தமிழக வெற்றி கழகம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தாவேகா மாநில 2வது மாநில மாநாட்டு திடலில் தான் இருக்கோம். இப்போது நம்ம முதல் நாளே வந்துட்டோம். இந்த மாநாட்டு வேலைகள்லாம் எப்படி நடக்குது, என்னென்ன ஏற்பாடுகள் சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்கங்கிறத பார்வையிடுறதுக்காக வந்திருந்தோம். எல்லா வேலைகளையுமே இன்னும் திறம்பட இது முதல் மாநாட்டை விட இதில் மிகவும் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாங்க. அதை நம்ம நேர்லேயே பார்த்தோம். தலைவர் நடந்து வந்து தொண்டர்களை பார்த்து கையசிக்கிறதுக்காக போட்டுருக்காரு. நடைமேடை அது. ரேம்பாக்கு பண்ற ரேம்பாக்கு இங்கே தான் அமைச்சிருக்கிறாங்க. நீ எங்கேருந்து வர்றீங்க? என்ன? சிவகங்கை, காரைக்குடி, திருமயம் தொகுதி. சரிங்க. நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு முதல் நாள் வந்துட்டோம். தொண்டர்கள்லாம் நாளைக்கு வருவாங்க. ஒரு சிவகங்கையிலேருந்து மட்டும் ஒரு 5000 பேர் வராங்க. ரசிகராக இருந்து எல்லாருமே இந்த சினிமா ஆர்வத்தில் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, திருப்பி விஜய அந்த மாதிரி ரசிகராக தொண்டராக மாறி இருக்கிறீங்களா? தொண்டராக மாறி இருக்கோம். ஏன்னா எல்லாரும் கட்சி மாதிரி இல்லாமல் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். படித்தவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் இருக்கு. மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க. ஆமாம். அது 2026 சாத்தியமாகுங்கிற நம்பிக்கை இருக்குதா? மக்கள் நினைச்சா எதையும் மாற்ற முடியும் இல்லையா? கண்டிப்பாக சாத்தியம். மக்கள் எல்லாருமே உங்கள் கூட இருக்கிறாங்கன்னு நீங்கள் அந்த நம்பிக்கை எப்படி வருது? இந்த மாநாட்டு இந்த 2வது மாநில மாநாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாநாடுக்கு பெர்மிஷன் வாங்கினதுலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன தடை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அதையும் மீறி தானே இப்போது நாளைக்கு நடக்க போகிற மாநாடுனா ஒரு நாள் தானே இருக்குது. ஒரு சேர் கூட 5 பேர்கிட்ட ஒப்பந்தம் போட்டு அதில் 4 பேர் கடைசியாக தர முடியாதுன்னு சொல்லி இப்போ கேரளாலேருந்து உட்கார்றதுக்கு சேர் வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தடையும் மீறி அது நடக்கணும்னா அது எப்படியும் மக்கள் நடத்தி காட்டிடுவாங்கன்றதுக்கு அதுக்கு மேலே எந்த ஆதாரமும் தேவையில்லை. தலைவர் பேசுறதுல வேற ஏதாவது கொள்கை அறிவிப்புகள் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க எதிர்பார்க்குறீங்களா? பதாகை பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னும் கொள்கைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி ஒரு இதை முன்வைக்கிறாங்க. வருஷமா இருக்கிற கட்சி தலைமுறையாக நடத்திட்டு இருக்க கட்சி கொள்கையில் இருந்துமே என்ன மக்களுக்கு பெருசாக மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொள்கையை வச்சு மட்டுமே நீங்கள் முடிவு பண்ண முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் யாருக்குமே வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களான்னு தெரியும். ஸோ மக்கள் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, ஆமாம், அது புதுசாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆர்வமாக இருக்குது. நாளைக்கு தளபதி வந்து அதை பற்றி அதுக்கான விளக்கம் சொல்லுவார். அதோட இதுக்காக இது இல்லை, அதை நீங்கள் விரும்புகிறீங்களா? எப்படி அதை விரும்புகிறீங்களா, அதை விரும்பலைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக அதுக்கு எதனாலன்ற ஆர்வம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா கொள்கை தலைவர்களோட இப்போ இன்னும் 2 கொள்கை தலைவர்கள் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை விட மக்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ தளபதி நாளைக்கு அதை அவர் வாயாலே இந்த மேடையில் சொல்லுவாருன்னு ஆவலாக காத்துருக்கோம். அதிமுக கூட்டணி போகிறத பற்றி நாளைக்கு எதனா பேசுவாருங்களா? எடப்பாடி வந்து மாபெரும் கட்சி ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி எதனா நாளைக்கு அறிவிப்பு இருக்குமா? தெரியல, உங்களை மாதிரி நானும் அதே இல்லை கூட்டணி கணக்கில் இப்பவே முடிவாயிரும்னு நம்புறீங்களா? அப்படி எனக்கு தெரியல. இன்னும் டைம் இருக்குல்ல, எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு.
ஸோ இன்னைக்கு அடுத்த நிமிஷம் நடக்க போகிறதே உறுதி இல்லாதப்ப இன்னும் நீங்கள் 6 மாதம் 7 மாதம் நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அதை இப்போ சொல்ல முடியாது. டைம் ஒன்று தான் அதுக்கு பதில். ஜனவரிக்கு மேலே தான் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் தெரியும். நல்லதே நடக்கும். 2 மணி 3 மணி வரைக்கும் யாருக்குமே உள்ள அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போது அந்த தொண்டர்கள் நிறைய வந்து கோரிக்கை வச்சு மிகப்பெரிய அளவில் கோஷங்கள்லாம் எழுப்புற அளவுக்கு போயிடுச்சு. அதனால் காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு அதிகாரிகளும் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகளும் வந்து இவங்க கோரிக்கையை ஏற்று உள்ளே வந்து மேடை வரைக்கும் சென்று பார்வையிட்டு வர அனுமதி கொடுத்துருக்காங்க. மக்கள் எல்லாருமே தொண்டர்கள் எல்லாருமே இன்றைக்கும் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. என்ன சேனலுங்க? உங்கள் குரல் ஒரு சேனல். 2026 தளபதிக்கு தான், அதே சொல்லுங்க. நாங்க கனடால இருந்து வந்திருக்கோம். நாங்க லீவுக்கு வந்திருக்கோம். நாங்க மாநாடோட இடத்த பார்த்துட்டு பயங்கர பிரம்மாண்டமா சூப்பரா இருந்துச்சு. அடுத்து அவர் தான், அதனால அவரை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். எப்படிலாம் இருக்கு செட்டப்னு, சூப்பரா இருக்கு. பயங்கரமான அரேஞ்ச்மெண்ட், ஃபுட்டு, தண்ணி எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்து அவர் தான். நாங்க மாநாடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடம் சூப்பரா இருக்கு, செம்ம செட் போட்டுருக்காங்க. அந்த ரேம்ப் வாக்லாம் பார்க்கும்போது கையிலலாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அடுத்த முதல்வர் அவர் தான், 2026 தளபதி. நாங்கள் இந்த மாநாடு எடுத்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வேணுங்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் தாராளமாக வந்து இந்த மாநாட்டில் கலந்து. இப்போ 2026 தளபதி தான் வராரு. தமிழ்நாடு ஜெயிக்குது. டிவிகே தமிழக வெற்றி கழகம். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, உள்ளம் இறைவனுக்கு, உணர்வு கழகத்திற்கு, உயர்வு மக்களுக்கு, உண்மை வெற்றி தலைவருக்கு. தளபதி அண்ணா, உனக்கு வயது 51, மின்சார கண்ணா, தமிழ்நாட்டு மண்ணா, தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் தான் அண்ணா. உங்க பேரை மன்னாதி மன்னா. 8 கோடி மக்களின் ஒட்டுமொத்த சொந்தக்காரர் என் தளபதி. தமிழன் என்ற உணர்வு கொண்டவர், தமிழ் மக்கள் மீது பாசம் கொண்டவர், அன்பில் அருமை கொண்டவர், பேச்சில் இனிமை கொண்டவர், வார்த்தையில் நிதானம் கொண்டவர், செயலில் துணிவு கொண்டவர், உழைப்பில் நேர்மை கொண்டவர், உயர்வில் பணிவு கொண்டவர், அமைதியில் ஆயுதம் கொண்டவர். எதிர்கட்சிக்காரங்க நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்று தளபதியை பார்த்து விமர்சனம் கூறுகிறார்கள். என் தளபதிக்கு என்ன தகுதியா? நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. என் தளபதி அவர் பிறந்ததோ தமிழகத்தில், அவர் வளர்ந்ததோ தமிழகத்தில், அவர் படித்ததோ தமிழகத்தில், அவர் நடித்ததோ தமிழகத்தில், அவர் வாக்களித்ததோ தமிழகத்தில், அவர் சாதித்ததோ தமிழகத்தில், அவர் செய்ததோ சேவைகள் பல. அப்பையெல்லாம் எவரும் பேசல. அவர் வந்தார் அரசியலுக்குள்ளே, எழுந்ததோ அவர் மீது கேள்விகள் பல. சினிமாக்காரனுக்கு இங்கு என்ன வேலை என்று விமர்சிக்கும் நான் உங்களை கேட்கிறேன், இது என்ன நீங்கள் உருவாக்கிய தமிழகமா? என் தளபதி வரக்கூடாதா என்று சொல்ல, ஊழல் மிகுந்த ஆட்சியில் வருகின்ற 2026ஆம் ஆண்டில் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் நல்லதே நடக்கும் பாரு. நாட்டில் யாரும் கொஞ்சம் எதிர்பார்க்கல. என்றைக்கும் மக்களோடு மக்களாக தமிழக வெற்றி கழகம். எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும் வெற்றி பெறட்டும் தமிழக வெற்றி கழகம். எதிர்கட்சிக்காரங்க நாங்களும் ஆலமரம் அரசமரம், எங்களை அசைக்க முடியாது, தமிழக வெற்றி கழகமும் ஒரு பிளேடு என்று விமர்சனம் செய்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்கள் கருத்தினை நான் பதிவு செய்கிறேன். பலம் வாய்ந்த ஆயுதம் கோடாலி, அதனால் தலைமுடியை எளிதில் வெட்ட முடியாது. பிளேடால் தலைமுடி எளிதில் வெட்ட முடியும். அதுதான் தமிழக வெற்றி கழகம். உளி பார்ப்பதற்கு சிறியதாக தான் இருக்கும், அது மலையும் குடைந்து விடும், ஆலமரத்தையும் சாய்த்து விடும். அதுதான் தமிழக வெற்றி கழகம். காட்டாற்று வெள்ளத்தில் கரைந்தோடும் களிமண் கிடையாது, காட்டாற்று திசை மாற்றக்கூடிய கரும் பாறைகள் தமிழக வெற்றி கழகம். ஏதாவது ஒரு வார்த்தை இல்லையா அணிலுக்கு? எங்கள் தளபதியை வந்து எதிர்வினை ஆற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள். எங்கள் போக்கு வந்து 2026 தான் எங்கள் இலக்கு. இதுதான் எங்களுடைய கருத்து. எங்கள் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் ஒன்றாக நெருப்பாக செயல்பட்டால் தமிழகம் தலை சிறந்திட, தமிழ் மக்கள் சிறந்திட, தமிழ் மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை வாக்களித்திட, தளபதி வாக்களித்திட, தமிழக மட்டில் உயர்ந்திட, ஒளி வீசட்டும் தமிழகம் எங்கும் தமிழக வெற்றி கழகம். போன முறையை விட இந்த முறை வந்து கூட்டம் அதிகமாக வரும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த திடலே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க. பார்ப்போம் இந்த நாளைக்கு இந்த மாநாடுடைய மற்ற செயல்பாடுகள் என்பது என்ன என்பதை நாளைய வீடியோவில் பார்ப்போம். மறந்துடாமல் உங்கள் குரல் யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.